வந்திருக்கே வேறுமண்ண. என்ன என்ன அண்ணே என்ன அண்ணே என்ன? நமஸ்காரம். வணக்கம் வணக்கம். எங்க ஊர் பாசையில வணக்கம். எங்க ஊர் பாசையில நமஸ்கார். நமஸ்காரம்னா கேரளா மாமா நீ? நான் என் பேரு என்ன பேரு? மோகினி. அப்படியாம்மா? மாயா மோகினி. அழகா இருக்கியம்மா. என் ஊரு மலையாளம். அப்படியா? ஆமா. உனக்கு மலையாளமா? எனக்கு ஊரு மலையாளம். அப்ப ഈ குட்டி மலையாள குட்டியானோ? அதே அதே. நல்ல பெண் குட்டி. அதே அதே. இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா தருமோ? உன் பொண்டாட்டி தருவா. இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்கிடாதவா. என்ன என்னம்மா அப்படி சொல்லுத? கேரளாவில் அது ஃபேமஸ். கொண்டே அறுத்துருவேன். கொண்டே நான் போடல. கரெக்ட். மண்டே அறு. கரெக்ட். என்ன என் பேரு மோகினி. சரி. என் ஊரு மலையாளம். அப்படியா? எங்க அப்பா பேரு மலைக்கெல்லாம் அரசன் மலையரசன். உங்க அம்மா பேரு? எங்க அம்மா பேரு காஞ்சனமாலை. காஞ்சனமாலை பெற்றெடுத்த கண்மணி. ஆமா. நீ அழகா இருக்கிய. இப்படி காட்டுக்குள்ள ஒத்தியில போய்கிட்டு இருக்கிய. என்னம்மா என்ன முடியுமா? அவனையா பாக்க அவன் அப்படித்தான் அடிப்பான். எண்ணே எண்ணே நான் என்ன என் கதைய நீ கேட்டனா சொல்லு. அழாம சொல்லு, நான் கேட்க. அழுதவள அழாத. நின்னு கேட்டனா 4 நாள் ஆகும். சரி. உட்கார்ந்து கேட்டனா 1 நிமிஷம் ஆகும். அப்ப உட்கார்ந்தே சொல்லுமா. சொல்லட்டா? உட்கார்ந்தே ஒரு 10 நிமிஷத்துல சொல்லு. சொல்லிருந்தோம்டா. சொல்லு. தம்பி எத்தனை நாள் ஆச்சு? என்னாச்சு? வணக்கம். நல்லா இருக்காப்லையா? ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு நாள் ஆயிட்டு பார்த்து. அவோ அட்வான்ஸ்லாம் வந்தா வேற ஆளுக்கு வாங்கி கொடுப்பாத. என்ன என்ன வேற ஒண்ணு இல்லனே. என் பேரு மோகினி. என் ஊரு மலையாளம். எங்க அப்பா பேரு மலையரசன். என் கூட பிறந்தது 8 பேரு. 8 என்ன பிள்ளைய? 8 பொட்ட பிள்ளைய. அப்ப ரைட். உங்க அப்பன் சட்டி எடுத்து. உங்க அப்பன் சட்டி எடுப்பான். ஏமா 5 பொண்ணை பெத்தாலே அரசனே ஆண்டின்னு அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. 5 பொண்ணை பெத்தெடுத்தா அரசன் கூட ஆண்டியா? எங்க அப்ப மலையாளத்திலே பெரிய கோடீஸ்வரன். ஒவ்வொருத்தையும் ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாவ. கட்டி கொடுத்தாவளா இல்ல ஒருத்தர் தெரியாம ஓடிட்டியலா? என்ன நீ வந்த இடத்துல ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்கறீ? நம்ம ஓவரா பேசல. 8 பொண்ணை பெத்தவர் நேர்மையா கட்டி கொடுத்தாரு. சரி. யாரெல்லாம் அப்படி கேளு. நான் ஓடிட்டா கட்டி. யாரெல்லாம் கட்டி அப்படி கேளு. என்ன வல்லரக்கா? ஒரு கிராம் தங்கம் 10,000 ரூபாய் வருது. கரெக்ட். அத எப்படி கட்டி கொடுத்தாரு? சின்ன டவுட். ஏனே எங்க அப்பா எப்படி கட்டி கொடுத்தாரு தெரியுமா? மூத்தவளா எங்களக்கா விசாலாச்சி என்பவளை இந்த காசிமா வடக்க காசி காசி விஸ்வநாதருக்கு கல்யாணம் செய்தோமண்ணா. 2வது பிறந்த அண்ணாமலை என்பவளை திரு அண்ணாமலை திருவண்ணாமலையில அண்ணாமலை நாதருக்கோ உடனே கொடுத்தோமண்ணா. 3வது பிறந்த மீனாட்சி என்பவளை மதுரை மாநகரத்திலே அந்த மதுரை சொக்கரானவர்க்கோ முடித்து கொடுத்தோமண்ணா. 4வது பிறந்த சங்கரகோமதி என்பவளை சங்கரங்கோவிலே சங்கரன் ஐயனாருக்கு சந்தோஷமா கொடுத்தோமண்ணா. 5வது பிறந்த காந்திமதி என்பவளை வெளி தன்னதிலே நெல்லை மாநகரத்திலே நெல்லையப்பநாதருக்கோ உடனே கொடுத்தோமண்ணா. 6வது பிறந்த உலகம்மா என்பவளை தென்காசி நகரத்திலே காசி விஸ்வநாதருக்கோ கல்யாணம் செய்தோமண்ணா. 7வது பிறந்த எனக்கு நேரம் மூத்தவளை புலவை மொழி என்பவளை குற்றால நகரத்திலே குற்றால நாதருக்கே குற்றால நாதருக்கே அந்த புலவை மொழிய கொடுத்தோமண்ணா. செல்லம்மாவா? என் பேரு மோகினி. என்ன மதுரை மஞ்சுமந்த சொக்கருக்கு 2ஆம் தரம் கட்டி கொடுத்தாங்க. அவர் கூட வாழ இஷ்டம் இல்லாம புருஷன் கூட சண்டை போட்டு மலையாள தேசமான பிறந்த இடத்துக்கு போறேன். அப்படியா? ஆமாண்ணே. இப்ப அங்க போறியோ? ஆமா. நீ அங்க போனா உனக்கு மரியாதை இல்ல. சரி. அதனால நான் சொல்றத கேளு. சொல்லுங்கண்ணே சொல்லுங்க. நீ எத்தனாவது பிறந்தவா? நான் 8வது பெண்ணு கடைக்குட்டிமாவா செல்லம்மாவா. அப்படியாம்மா? ஏம்மா 8வது பெண்ணு பிறந்தா எட்டி பார்த்த இடம்லாம் கட்டமண்ணுலாம் சொல்லுவாங்க.
சும்மா இரு பத்துக்கு மண்டைய உடைச்சிருவேன். நான் சொல்லல, பாட்டிமாரு சொல்லுவாங்க. சரினே. சரி, சிங்க ராசியில பிறந்தவன் இந்த மோகினி பெண்கொடி. அதனால சீமை ஆள பிறந்திருக்கு. அம்மாடி நீ சீமையை வித்துருவம்மா. என்ன வல்லறக்கா டைய ஆயிக்கிட்டு இருக்கு. ஆத்தா வந்துட்டா. கரெக்ட். ஒரு நாள் ஒரு பொழுதாவது பெண்ணே மோகினி என்னோட நீ வாழ்ந்தே ஆகணும், இல்லனா ஒண்ணு எரிச்சிட்டு இந்த இடத்துல நானும் மாண்டுருவேன். ஏன்னா வந்து 30 பெண்ணுன்னு நினைச்சான் வல்லறக்க, வந்து 30 மங்கை நினைச்சான். பாவியான வல்லறக்க சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் என்று அப்போ பெண்ணு என்று நினைத்தாள், பெருமாள் என்று நினைக்கலை, மங்கை என்று நினைத்தாள், மாயன் என்று நினைக்கலை. பெண் மேலே மோகம் கொண்டு கொண்ட வல்லறக்க கடலில் தரமொழி ஈரத்தல உணராம இடமின்றி புரியாம மோகினியா முன்னே வந்து வாடி பெண்ணே மோகினி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. எதிர்த்து காரியோடு ஆள் காட்டி வரலெடுத்து தொண்டையத்தான் தொட்ட போது அரக்கணவன் எறிந்தானே, அரக்கணவன் ஆளை கடலதிலே விழுந்தானே. ஏ தம்பி கொஞ்சம் வாலி மேட்டு. அரக்கனை சம்பாரம் முடித்து விட்டு சொருவத்தை மாத்தி கைலாசம் போக சொல்ல, நீர் என்ன கோலத்துல கொண்டேரோ அந்த கோலத்தை எடுத்தான் போங்க. பழையபடி மாயா மோகினி அவதாரம் எடுக்க அந்த அழகை கண்டு மோகம் அது பொறுக்காமல் மயங்கி கீழே விழுந்தா பூமாதேவி பொறுக்க மாட்டாள் என்று பூலோகத்திலே வந்த 5 பாலர்கள் பிறக்க கையிலே பிறந்ததினாலே கையனார் என்றும், நம்ம மக்களை வடமலை வெட்டி மக்களை காக்க வந்ததினால பெரும்படை காத்த ஐயனார் என்றும் பெயர் கொடுத்து, எப்படி பெயர் கொடுக்காங்க தெரியுமா? ஐயனார் ஐயனார், ஏ ஐயனார் ஐயனார், ஏ பெருமடை காத்த சாசாவா, ஏ அடப்பட குன்றப்பட, ஏ ஐயங்காட்சி காப்படையா, ஏ பொன்னாலே பூணூடா, ஏன பொன்பதித்த தாவடமா, ஏ தர்மசாஸ்திர பிறந்தாரு. இப்ப சாஸ்திர பிறந்த வேலையில ஏனாடும் குல தேவதைகள் இப்ப அத்தனையும் அருகுதையா. ஏ சாஸ்திர பிறந்த வேலையில ஏன் பேச்சியம்மா பிரமசக்தி, ஏன் தாயான ஈஸ்வரியம்மா, ஏ மாயாண்டி மாசுடல, ஏ ஐயாவான கருப்பசுவாமி, ஏ தெப்பையில பிறந்த புள்ள, ஏ சொல்ல புள்ள லவங்க இருப்ப, ஏன் பெரும்படை காத்த தர்ம சாஸ்தா வந்து பிறந்தாரு. ஜாதி வச்சிருக்கோம்.
வேலையான வேலையா ஏ ஐயாவான சாஸ்தாவே ஏ பெருமடை காத்த சாஸ்தாவே ஏ ஆடுவாரம் பாடுவாரா ஏ ஆதாளி போடுவாரா ஏ பெருமடை காத்த சாஸ்தாவும் ஐயாவுக்கு ஆனப்பட குதிரைப்பட ஏ ஐயங்காட்சி பேப்படையா ஏ பொன்னாலே பூநூலா ஏ பொன்பதித்த தாவடமா எங்க ஐயா பிறந்த வேலையில இப்ப ஆடுகுல தேவதைகள் இப்ப அத்தனையும் வருகுதையா ஏ பெருமடை காத்த சாஸ்தாவும் ஏ புஷ்பக்கலை பூர்ணக்கலை ஏ வாராரே வாராரே ஏ வெள்ள குதிரையில ஏ வீச்சருவா கையெடுத்து எங்க ஐயனாரு சாமி வந்து ஏ ஆடுவாரம் பாடுவாரா ஐயா ஊரெல்லாம் வாம் பேரு ஐயா உலகம் எல்லாம் வாம் புகழு ஐயா நாடெல்லாம் வாம் பேரு ஐயா நகரம் எல்லாம் வாம் புகழு எங்க ஐயாவான தர்மசாஸ்தா ஏ வாராரே வாராரே எங்க தர்மசாஸ்தா வாராரே ஐயா வந்துட்டாரு ஏன் தர்மசாஸ்தா வந்துட்டாரு ஏன் பேச்சி அம்மா பிரம்மசக்தி ஏ அம்மாலான பேச்சி அம்மா எங்க பெருமடை காத்த சாஸ்தாவும் வாக்கு சொல்லி வரம் கொடுப்பார் ஐயா வாக்கு சொன்னா தப்பாது ஏன் பேச்சி அம்மா பிரம்மசக்தி தாய வேப்பங்குல கையில் பிடிப்பா ஏன் வீதி சுத்தி ஆடி வாரா ஏன் கப்பலையா கையில் பிடிப்பா இல்ல ஐயாவான கருப்பசுவாமி ஐயா தெப்பையில பிறந்த புள்ள ஏன் செல்ல புள்ள லவங்க இருப்பேன் ஐயா வால்மீகர் வனமதியில ஏ வந்துதித்த கருப்பசுவாமி இங்க சீதா தேவி பெத்த புள்ள ஏன் செல்ல புள்ள லவங்க இருப்பேன் ஏ தெப்பையில பிறையா ஐயா ஏன் செல்ல
என் தாயான பத்திரகாளி என் தாயான பத்திரகாளி ஏ ஆடி வாரா ஓடி வாரா ஏ அம்மாலான சத்தியம்மா ஏ ஆதி வாரா சத்தியம்மா ஏன் பேச்சியம்மா பிரம்மசக்தி என் தாயான சத்தியம்மா ஏ வாராளே வாராளே தாய வேப்பங்குல கையில் பிடிப்பா ஏன் தாயான சத்தியம்மா இப்ப ஆடுவாளம் பாடுவாளம் தாய ஆதாளி போடுவாளா தாய கைவலைகள் கலகலங்க ஏ ஆதிபரா சத்தியம்மா எங்க பேச்சியம்மா பிரம்மசக்தி இப்ப ஆடி வாரா ஓடி வாரா தாய வடக்க நெல்ல விழுந்த சடை உனக்கு வடகடலு நீராட தாய தெக்க நெல்ல விழுந்த சடை எங்க ஆதிபரா சத்தியம்மா தாய தென்கடலு நீராட அம்மா உச்சியில விழுந்த சடை உனக்கு உலகமெல்லாம் நீராட அம்மா வேப்பங்குல கையில் பிடித்து தாய வீதி சுத்தி ஆடி வாரா தாய கப்பறைய கையில் பிடிப்பா ஏன் தாயான சத்தியவா இப்ப ஆடுவாளம் பாடுவாளம் ஏ ஆதாளி போடுவாளம்
கருப்பசுவாமி எங்க தெப்பையில பிறந்த புள்ள ஏ செல்ல புள்ள லவங்க இருப்பேன் ஐயா வால்மீகர் வனமதியில ஐயா வந்து வீத்த கருப்பசுவாமி எங்க சீதாதேவி பெத்த புள்ள எங்க செல்ல புள்ள கருப்பசுவாமி ஐயாவுக்கு எடுத்து வைக்கும் கால்களுக்கு எங்க இருக்கலாம் பூசல்லடமா ஐயாக்கு வீச்சருவா ஒரு கையில ஐயாக்கு பொந்தண்டேடி மறு கையில ஐயாக்கு வல்லையம்மா ஒரு கையில எங்க வளரும் புள்ள கருப்பசுவாமி ஐயா தெப்பையில பிறந்த புள்ள எங்க செல்ல புள்ள கருப்பசுவாமி எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஐயாக்கு எரிக்கலாம் பூசல்லடமா ஐயாக்கு தலையில் ஒரு குள்ளாவா தாமரக்க மணி அழகா ஐயா இடையில் ஒரு சல்லடமா இப்போ 7 மணி வல்லையம்மா ஐயா சல்லடமா குள்ளாவா ஐயாக்கு தாமரக்க மணி அழகா எங்க ஐயாவான கருப்பசுவாமி ஐயாக்கு வேட்டனாயன் சங்கிலியா ஐயா வீறு கொண்ட மத்தாப்பா எங்க ஐயாவான கருப்பசுவாமி இப்ப ஆடுவாரம் பாடுவாராம் இப்ப வெள்ள நல்ல குதிரையில இப்ப வீச்சருவா கையில் பிடித்து எங்க வேட்டையாட வருவாரா ஏ கோட்டை கருப்பசுவாமி ஐயா வாராரே வாராரே எங்க கருப்பசுவாமி வாராரே ஐயா வந்துட்டாரே எங்க கருப்பசுவாமி வந்துட்டாரே ஏ லவ குசா பாலர்களும் ஏ அக்கினியில இறங்கும் போது அந்த தெப்ப புள்ளில் பிறந்த புள்ள அவன் கருகி உருகி போனானே எங்க பார்த்தாலே சீதையம்மா நீங்க உயிரது தான் கொடுக்க வேணும் என்று நீ தங்க தான் தெளிப்பாரா ஏன திருப்பிரம்பா தட்டுவாரா ஐயா கருகி உருகி பிறந்ததால உனக்கு கருப்பன் என்று ஒரு பெயரு ஐயா வண்ண கருப்ப வன கருப்பன் நீ சங்கிலி கருப்பன் என்றும் நீ கோடாங்கி கருப்பன் என்றும் ஐயா கோட்டை வாச கருப்பன் என்றும் ஐயா கிளிக்கு உண்டு கருப்பன் என்றும் ஏ 1008 பேர் வாங்கி எங்க ஐயாவான கருப்பசுவாமி ஏ ஐயாவான கருப்பசாமி ஏ ஆடி வாரம் ஓடி வாரம் ஏ ஆதாளி போட்டு வாரம் எங்க ஐயாவான கருப்பசாமி இப்ப உன்ன போல தேவதைய ஐயா உலகத்தில பார்க்கலையே என வாக்கு சொல்லி வரம் கொடுப்பான் இப்ப வாக்கு சொன்னா தப்பாதி வரம் கொடுத்தா பொய்யாது ஏ ஐயாவான கருப்பசாமி தம்பி ஏ ஐயாவான கருப்பசாமி ஏ தெப்பையில பிறந்த புள்ள எடே தெப்பையில பிறந்த புள்ள எடே செல்ல புள்ள கருப்பசாமி ஆடி வார ஓடி ஐயாவான கருப்பசாமி ஒன்ன போல தேவதை இப்ப உலகத்தில பார்க்கலை இப்ப வீச்சருவா கையில் வீடி விளையாடி வருவார் எங்க ஐயாவான கருப்பசுவாமி வாராரே வாரா ஒத்தப்பட்ட
என் தாயான பேச்சியம்மா ஏன் பிரம்ம பீடம் பிறந்தவளே ஏன் பேச்சியம்மா பிரம்மசக்தி என் தாயான பேச்சியம்மா இவ கட்ட பேச்சு குட்ட பேச்சு அந்த காவுக்குள்ள வாழ்ந்து வரும் என் தாயான வனப்பேச்சி தாய மஞ்சன பெட்டிக்காரி என் மையிருண்ட கண்ணுக்காரி தாய சீல புள்ள கையில் எடுப்பா தாய சிரிச்சு விலை ஆடி வாரா இவா பிள்ளை இல்ல பேர்களுக்கு என் தாயான பேச்சியவா இவா பிள்ளை கனி கொடுத்துடுவா இவா மதலை இல்ல பேர்களுக்கு இவா மதல கனி கொடுத்துடுவா என் பேச்சியம்மா பிரம்மசக்தி ஏன் ஆடி வார ஓடி வார ஏன் ஆதாளி ஓட்டு வார தாய கைவளைகள் கலகலங்க கருகமணி ஓசையிட என் அம்மா நான் கிடுகிழுப்பை இப்ப ஆடி போமா பம்பையிட என் பேச்சியம்மா பிரம்மசக்தி என் ஒரு பண மஞ்சனைய தாய உள்நாவில் ஓடுவாளா தாய 2 பண மஞ்சனைய அம்மா ஏகமாக பூசுவாளா தாய 3 பண மஞ்சனைய இப்ப முகமெல்லாம் பூசுவாளா தாய 4 பண மஞ்சனைய நாவட்டில போடுவாளா 5 பண மஞ்சனைய ஏன் அள்ளி உண்ணும் தாயல்லவோ ஏன் பேச்சியம்மா பிரம்மசக்தி ஏ ஆடி வார ஓடி வார ஏ ஆதாளி போட்டு வார ஏ தாயான பேச்சியம்மா ஏ அம்பிகையே பேச்சியம்மா